மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்துள்ளன. நம்பிக்கையில்லா தீர்மானம் விவகாரத்தில் முடிவு எடுக்கும் வரை சபாநாயகர் இருக்கையில் அமரப்போவதில்லை என்று ஓம் பிர்லா முடிவெடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் பிரதமர் மோடியின் பதிலுரையின்றி நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக ராகுல் காந்தி மற்றும் பிற எதிர்க்கட்சி எம்பிக்களை பேச அனுமதிக்காததற்காகவும் 8 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்ததற்காகவும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளது. எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 118 எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ள இந்த தீர்மானத்தை மக்களவை செயலாளர் உத்பல் குமார் சிங்கிடம் இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வழங்கினர். கட்சி சார்புடன் செயல்படும் ஓம் பிர்லாவை அவைத்தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்தின் 94C பிரிவின்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு 14 நாட்களுக்கு முன்பு அது குறித்து நோட்டீஸ் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அவைத்தலைவரை பதவி நீக்கம் செய்யக்கோரும் காரணங்கள் குறித்த விவரங்களை மக்களவை செயலாளருக்கு பதவி நீக்கம் செய்யக்கோரும் உறுப்பினர்கள் அளிக்க வேண்டும். அதன் பிறகு மக்களவை அலுவல் பட்டியலில் பதவி நீக்க தீர்மானம் சேர்க்கப்படும். அவையை ஓம் பிர்லா நடத்த முடியாது என்பதால் நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்போது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை துணை சபாநாயகர் அறிவிப்பார். குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தால் மட்டுமே தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்படும். எனினும் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்பதா வேண்டாமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் துணை சபாநாயகருக்கு உண்டு. தற்போதைய மக்களவையில் துணை சபாநாயகர் என்று குறிப்பிட்ட யாரும் இல்லாத நிலையில் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது அவையை யார் நடத்துவார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. சுதந்திர இந்தியா வரலாற்றில் இதுவரை 3 முறை மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 1954ஆம் ஆண்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலத்தில் முதல் முறையாக சபாநாயகர் கணேஷ் வாசுதேவ் மவலாங்கருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. 1966இல் ஹுக்கம் சிங், 1987இல் பால்ராம் ஜக்கர் ஆகியோருக்கு எதிராக தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் இந்த 3 சந்தர்ப்பங்களிலும் சபாநாயகர் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. 1954இல் மக்களவை சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தில் பிரதமர் நேரு எப்படி நடந்து கொண்டார் என்பது குறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேச அரசு தரப்பை விட எதிர்க்கட்சிக்கு அதிக நேரம் வழங்க வேண்டும் என்று நேரு வேண்டுகோள் விடுத்ததாகவும் நாடாளுமன்ற மரபுகளையும் ஜனநாயக பண்புகளையும் நேரு கடைபிடித்து செயல்பட்டதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். 39 ஆண்டுகளுக்கு பிறகு மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவகாரத்தில் முடிவு எடுக்கும் வரை சபாநாயகர் இருக்கையில் அமரப்போவதில்லை என்று ஓம் பிர்லா முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.